ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் டாக்டர் வேம்புலி வரதராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயற்கையாக எளிதில் கருத்தரிப்பது எப்படி. ஸோ ஒரு ஸ்பெர்ம் அண்ட் எக், அதாவது ஒரு விந்தணு அண்ட் கருமுட்டையும் சேர்ந்து ஒரு கரு உருவாகிறது ஒரு ஈஸியான விஷயமா நமக்கு தெரியலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்க்கலாம் வாங்க. ஸோ மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை உருவாகலை அப்படின்னா நம்ம முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் நம்மளோட பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாக செக்ரீட் ஆகுதான்றதை செக் பண்ணணும். ஸோ நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிளான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 கிளான்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கும். ஸோ ஒரு ஹார்மோன் சரியாக சுரக்கலைன்னா அது கண்டிப்பாக இன்னொரு ஹார்மோனை பாதிக்கும். அதனால தான் நமக்கு தைராய்டு இருந்தாலோ, டயபெட்டிஸ் இருந்தாலோ, பிசிஓஎஸ் இஷ்யூ இருந்தாலோ நமக்கு சீக்கிரத்தில் கருத்தரிப்பு நடக்காது. ஸோ நமக்கு இயற்கையாக கரு உருவாகலை அப்படின்னா நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளோட ஹார்மோன்ஸை ரெகுலரைஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட மந்த்லி பீரியட் சைக்கிள் கரெக்டாகும். நம்மளோட மந்த்லி பீரியட்ஸ் கரெக்ட் ஆச்சுன்னா மந்த்லி எக் ப்ரொடக்ஷனும் கரெக்டாக இருக்கும் அண்ட் கருத்தரிப்பும் இயற்கையாக நிகழும்.